6th அக்டோபர் எபிசோடு என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ அந்த மிஸ்ட் எபிசோடு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அந்த 6th அக்டோபர் எபிசோடு முழுசாக உங்ககிட்ட வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த எபிசோடில் நடந்தது இது வரைக்கும் வந்து கதையை வந்து கலக்குது. அன்னைக்கு எபிசோடில் நடந்த ட்விஸ்ட் தான் இப்போ எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகுது. அப்போ முத்துவும் ரோஹிணி எப்படி பிரச்சனையில் வந்து சிக்கினாங்க அப்படின்றத பாருங்க. அந்த நாளில் நடந்தது என்ன அப்படின்றத நம்ம ஃப்ளாஷ்பேக்கை போய் பார்ப்போமா, என்ன நடந்துச்சு அப்படின்றத கேளுங்க. எல்லாமே வந்து நிம்மதியாக போகுதுன்னு நினச்சா அடுத்த நொடியே வாழ்க்கை வந்து நம்மளை தட்டி அடித்த மாதிரி வந்து மாற்றிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் மீனாவோட தலையில் வந்து விலக போகுது. இன்னைக்கு சிறடை காசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்து ஜாலியாக போன மீனா வெளியில் வந்த உடனே ஒரு நிமிஷத்தில் உயிரே வந்து நடுங்கிற மாதிரி அவ வண்டி வந்து எங்கேயோ காணாம போயிடுது. மீனா கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த வண்டி வந்து காணாம போனனால செம்மையா வந்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க கையில இருந்த பையை வந்து கீழே போட்டுட்டு கண்ணில் வந்து கண்ணீரோட வண்டியை நிறுத்தின இடத்துல வந்து சுத்தி சுத்தி பாக்குறாங்க. எங்கேயுமே இல்ல, யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. அவங்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ என்ன பண்றது, அம்மாவோட கடை பிரச்சனை இப்போ இருக்குது, இதுல வேற வண்டி பிரச்சனை வேற, வாழ்க்கையே வந்து ஒரு மாயாஜலமா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. மீனா கண்ணில் அதிர்ச்சி கலந்த பயம் நல்லாவே வந்து தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இது ரிலேட்டடா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்க அருணும் வந்து வண்டி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையா வந்து சொல்றான். இதே நேரத்தில் வீட்டுக்குள்ள மனோஜ் ஒரு பெரிய பிளான் ஒன்று சொல்ல வரான். மனோஜ் அவனோட ஷோரூம்ல இருக்கிற புது பிரான்ச்சைஸி வந்து ஓப்பன் பண்ண ஐடியா இருக்கிற திட்டத்தை பத்தி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து பேசுறான். அவன் சொன்ன அந்த வரியிலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ மீனா அம்மாவோட கடை வந்து கோயிலிருந்து காலி பண்ணனா அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து கெடுத்த நிலையில தான் மனோஜுக்கு இன்னொரு ஷோரூம் ஓப்பன் பண்றதுக்கு ரோஹிணி வந்து திட்டம் போடுறான். இதை பத்தி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து சொல்றா. ஸோ அதை கேட்ட முத்து ஏற்கனவே வந்து ஷோரூம் ஆரம்பிக்கவே வந்து பணத்தை வந்து திருடினா இப்போ யாரோட பணத்தை வந்து திருட போறான் அப்படின்னு கேட்டுட்டு மூக்க உடைக்கிறான். உடனே ரோஹிணி என்ன சொல்றான்னா, அவர் வந்து 2வது ஷோரூம் வந்து திறக்க போறேன்னு சொல்றாரு. அதை கேட்டு இப்படி தான் பேசுவீங்களா, பாருங்க அங்கிள் முத்து எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இனி என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்றத வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். புது ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படும்ல, அதுக்கு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பணம் எங்கடா கிடைக்கும், இப்போ தான் வந்து பழைய கடனையே எல்லாமே அடைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மனோஜ் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா, ரோஹிணி ஃப்ரெண்டு மகேஸ்வரி ஹஸ்பண்ட் தான் என் கூட சேர்ந்து ஷோரூம் வந்து ஆரம்பிக்க போகிறாரு, அவர் தான் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து போடுறாரு, நான் வெறும் சப்போர்ட் மட்டும் தான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்குள்ள ரோஹிணி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ள வந்து அப்படி ஒரு அகம்பாவம் கலந்த சிரிப்போட, ரோஹிணி ஆமா ஆண்டி, நான் தான் மனோஜ் வந்து மோட்டிவேட் பண்ணேன், இன்னொரு ஷோரூம் வந்து ஆரம்பிக்கிறது வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணனேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்தவன் தானே நீ, இப்போ பெரிய ஆள் மாதிரி பேசுகிற, அப்போ இதெல்லாமே பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி வந்து பேசுறாங்க. அந்த மாதிரி விஜயா சொன்ன உடனே ரோஹிணியோட மனசுல வந்து காயம் படுற மாதிரி வந்து இருக்குது. அப்ப அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, ஒருத்தவங்க வந்து புதுசா ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்றப்போ வாழ்த்து சொல்லணும், அதை விட்டுட்டு இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் மீனா வந்து டல்லா வந்து வீட்டுக்கு வராங்க. ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சோர்வா வந்து இருக்கு, கண்ணில் வந்து கண்ணீர் பளிச்சுன்னு தெரியுது. என்னமா ஆச்சு, கடையில எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அண்ணாமலை வந்து விசாரிக்கிறாரு. அப்ப மீனா வந்து சிரிக்க வந்து ட்ரை பண்றா. ஆனா அவளோட கண் வந்து பேசுறது வேற மாதிரி தான் வந்து இருக்குது. அதுக்கு மீனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அருண் டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து பேசி கடையை வந்து திருப்பி வைக்க ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றா. முத்து பாத்தீங்கன்னா அவளே வந்து கீனா வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ முத்து வந்து என்ன சொல்றான்னா, அப்புறம் ஏன் மீனா நீ ஒரு மாதிரி இருக்க, உன் முகமே சரியில்லையே அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு மீனா என்ன சொல்றான்னா, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல, என்னோட வண்டி வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றா. இது கேட்ட உடனே முத்துவோட ஃபேஸ் வந்து அப்படி வந்து செவந்த மாதிரி ஆயிடுது. உடனே முத்து வா மீனா நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு மீனா இல்லைங்க அருண் கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்குள்ள விஜயா பாத்தீங்கன்னா ஒரு தூண்டல் மாதிரி, இதெல்லாம் ராசி தான், எப்ப பாரு பிரச்சனை தான் அப்படின்ட்டு மீனா வந்து கண்ட மணிக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்து வந்து கடுப்பா வந்து என்ன சொல்றான்னா, அவங்க ஏதோ வந்து பேசிட்டு போகட்டும், நம்ம வண்டியை கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு மீனாக்கு வந்து ஆறுதலா சொல்றான். அதுதான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றான். நெக்ஸ்ட் டே வந்து கார்பரேஷன் ஆஃபீஸர் வந்து கூட்டிட்டு வந்து கோயிலில் இருக்கிற ஆஃபீஸர் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறான். இவங்களோட பிளான் படி செல்வத்தை போய் லஞ்சம் கொடுக்க சொல்கிறான். அவனும் வந்து அதே மாதிரி வந்து செய்கிறான். அப்போ கோயிலில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து கையும் களவமாக பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து கார்பரேஷன் ஆஃபீஸர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்குறாரு. யார் சொன்னாங்க இந்த வேலையை பண்ணணும்னு அப்படின்னு வந்து கேட்டப்போ அவன் சிந்தாமணியும் சொல்லி தான் மீனாவோட அம்மா கடையை வந்து எடுத்தேன் அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறான். அந்த உண்மையை கேட்ட உடனே முத்து வந்து லைட்டாக சிரிச்சுட்டு, அட இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு வந்து நினச்சிக்கிறான். கார்பரேஷன் ஆஃபீஸர் முத்து வந்து என்ன சொல்றாருன்னா, மீனாவோட அம்மா கடையை வந்து எகைன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மனு எழுதுங்க, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே முத்து மனு எழுதிட்டு அவரோட வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு வரான். அந்த நேரம் பார்த்து அருண் வந்து வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கான். முத்து வீட்டுக்குள்ள இருக்கிறான். அருண் அங்க அந்த வாசல்ல வச்சு இந்த பிரச்சனை பத்தி கார்பரேஷன் ஆஃபீஸர் வந்து பேசிட்டு இருக்கான். அவன் பேசுறத முத்து வந்து கவனமா கேட்கறான். இந்த பிரச்சனை வந்து அருணால வந்து சரியானதாகவே இருக்கட்டும் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறான். அப்ப முத்துவோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கலந்த புன்னகை வருது. ஆனா மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்பதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பமே. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். 6th அக்டோபருக்கு அடுத்த நாள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், சிறகாச்சை அப்படின்ற பிளேலிஸ்ட் நேம்லயே. அங்க போய் கூட நீங்க விட்டு போன எபிசோட் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இப்போ சிந்தாமணியோட பேர் வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவ வந்து என்ன பண்ண போறா, அதே மாதிரி மீனாவோட கடை இன்னைக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்களா, இல்ல சிந்தாமணி இன்னொரு சதி எதுவும் போடுவாங்களா, இந்த ஆட்டம் இப்பதான் வந்து ஆரம்பமாயிருக்கு. மீனோட வாழ்க்கை வந்து இன்னும் எவ்வளவு திசையில வந்து மாறப்போகுது அப்படின்றது பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொருத்தரையும் வந்து ரசிக்க வைக்கும் அரேபியன் அணி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.